திவாகரால அங்க இருக்க பெண்களுக்கு யாரும் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி கமருதீன் வந்து கேமரால சொல்லியிருந்ததை ஆதிரை மென்ஷன் பண்ணாங்க. அப்போ அதை சுபிக்ஷா கேட்க வரும்போது இன்டர்ஃபியர் ஆகும்போது அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகல சார், அவங்க வந்து கமருதீனால சேஃப்டி இல்லைன்னு அவங்க சொல்லவே இல்லை, இதை நீங்க சொல்லாதீங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. திவாகர் வந்து கேமரால சொன்னது கமருதீனால யாருக்குமே சேஃப்டி இல்லைன்னு, ஆனா கமருதீன் சொன்னது இது வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு. இது ரெண்டுத்தோட விதமும் வெவ்வேறுன்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார். இவங்க எல்லாருமே பாருவும் கமருதீனும் நிழல்ல இருக்கிறனால சொன்னதுனால பாரு எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்டுக்கு போனாங்க. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது வந்து இந்த பொண்ணுக்கு 2 பேர் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா கூட ஏன் உங்களுக்கு வலிக்குது, ஏன் எரியுது, அதை ஏன் இப்படி மீன் பண்றீங்க அப்படின்லாம் வந்து பாரு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திரும்பவும் நம்ம துஷர் கிட்ட நம்ம கமருதீன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார். திரும்பவும் முடிஞ்ச ப்ராப்ளத்தை இழுத்து இழுத்து பேசிட்டு இருந்தாரு. அவரை 2-3 வேர்ட்ஸும் விட்டுட்டாரு. இதுக்கு மேல இவங்கள்ட்ட பேசினா வேலைக்காகாதுன்றனால சில பேரை வந்து வெளியே வச்சு சண்டை போட விட்டுடலாம், நீங்கள் அவங்கள வீட்டுக்குள்ளே ஓட்டு போட்டு வச்சு அவங்க எதுக்கு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும் மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க. ரெட் கார்டு கொடுப்போன்னு இந்த ஆளுக்கு சொல்லியாச்சு, ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கமருதீனுக்கு என்னதான் சொல்லணும்னே தெரியல.